ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சனாதனா பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள் டிசம்பர் 13 முதல் 17 வரை. தொடர்புக்கு 7388242442. கத்தோலிக்க திருச்சபைக்கு வழங்கப்பட்ட 5000 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலங்கள் விற்பனை செய்யப்பட்டது குறித்து விசாரணை நடத்தி அவற்றை மீட்க கோரிய மனுவுக்கு பதிலளிக்கும்படி தமிழக அரசு உள்ளிட்டோருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை சூளைமேட்டைச் சேர்ந்த எல்சியூஸ் பெர்னாண்டோ என்பவர் தாக்கல் செய்திருந்த பொதுநல மனுவில் சென்னை பரங்கிமலை புனித தோமையர் தேவாலயத்திற்கு 1915ஆம் ஆண்டு 75 ஏக்கர் நிலம் மத சேவைக்காக இனாமாக வழங்கப்பட்டது. இனாமாக கொடுத்த நிலத்தை விற்க முடியாது, ஆனால் நிலம் விற்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதேபோல இரும்புலியூர் கிராமத்தில் உள்ள 53 ஏக்கர் மேய்க்கால் புறம்போக்கு நிலம் வீட்டு மனைகளாக்கப்பட்டு விற்கப்பட்டுள்ளது. ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள 1.55 ஏக்கர் அரசு புறம்போக்கு நிலத்தை தேவாலயம் ஆக்கிரமித்துள்ளதாகவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மயிலாப்பூர் கத்தோலிக்க திருச்சபை நிர்வாகிகள் சட்டவிரோதமாக விற்ற நிலங்களின் இப்போதைய மதிப்பு 5000 கோடி ரூபாய் என்றும் இந்த முறைகேட்டில் தொடர்புடையவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மனுவில் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி ஸ்ரீராம் மற்றும் நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி அமர்வு தமிழக அரசு உள்ளிட்டோர் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்தது.